திருவன் சரணாயி. அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ரு குருநாதர் புத்தோத்பாதோ ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போ நாங்கள் பார்ப்போம், மனிதன் என்று வாழ்வது சத்தியம் உண்மை என்ன தெரியாது அப்படின்ற நிலையில் தான் இன்றைக்கு மனிதன் இருக்கிறார். உண்மை தெரியாத, சத்தியம் என்னன்னு தெரியாத மனிதர்கள் தான் உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இவர்கள் வாழ்வது கண் இருந்தும் குருடர்களைப் போல, காது இருந்தும் செவிடர்களைப் போல இவர்களுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் ஒரு கேள்வியை உங்களிடம் கேட்க வேண்டியிருக்கிறது. பிறந்ததிலிருந்து சாகும் வரை குருடராக பிறந்து குருடராக வாழ்ந்து குருடராகவே செத்து போகணுமா? நீங்கள் குருடராகவே இருந்து குருடராகவே இறந்து போகணுமா? குருட்டுத்தனத்திலிருந்து நாங்கள் கொஞ்சம் கண்ணை திறந்து பார்க்கக்கூடாதா? இது கண்ணை திறந்து பார்க்கும் காலம். கண் திறந்து சத்தியத்தை பார்க்கும் காலம் இது. எல்லா இடத்திலும் துஷ்டி, எங்கே பார்த்தாலும் துஷ்டி. மனிதனுக்கு எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகள் அதிக பிரச்சனைகளில் வாழ்கிறார் இந்த மனிதர். எங்கே பார்த்தாலும் துஷ்டி. இந்த பிரச்சனைகளுக்கு என்ன காரணம், துஷ்டிகளுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, இவர்கள் எல்லாமே இந்த குருடர்களைப் போல வாழ்வது தான் காரணம். இவர்கள் உண்மை என்ன, சத்தியம் என்ன அப்படின்னு தெரியாததுனால உலகம் உண்மையாக இருக்கிறது, நிச்சயமாக இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு இவர்கள் மூடத்தனத்தில் வாழ்கிறார்கள். அப்போ இந்த மூடத்தனத்துக்கு இன்றைக்கு அளவே இல்லாமல் கிடக்கு. எங்கே பார்த்தாலும் துஷ்டி, எல்லா துறைகளிலும் துஷ்டி, போட்டி, பொறாமை, பழிவாங்கல், களவு, திருச்சு, வஞ்சகம், துஷ்டி. இதில் தெய்வீக லோகம் இருக்குது. நான் கடவுளிடம் செல்லணும், நான் இறைவனிடம் செல்லணும், நான் ஆண்டவனிடம் செல்லணும், நான் அல்லாவிடம் செல்லணும் என்பது அதைவிட பெரிய துஷ்டி. இது எல்லாமே இருப்பது கற்பனையில், மனதின் மாயையில். இவர்களுக்கு இந்த உண்மை தான் தெரிய மாட்டேங்குது. ஏனென்றால் கற்பனையில் இருக்கிறாங்க. இவங்க கற்பனையில் இருக்கும்போது இவர்களுக்கு உண்மை தெரிய மாட்டேங்குது, சத்தியம் தெரிய மாட்டேங்குது. இன்றைய யுகத்தில் நாங்கள் உண்மையை தெரிந்து கொள்ளணும், சத்தியத்தை தெரிந்து கொள்ளணும். மனிதன் இருப்பது துஷ்டியில், எங்கே பார்த்தாலும் துஷ்டி, ஏராளமான துஷ்டி. எங்கே பார்த்தாலும் மனிதனுக்கு பிரச்சனை அதிகம். தலைக்கு மேலே இன்றைக்கி வெள்ளம் போவது போல் தலைக்கு மேலே பிரச்சனைங்க போய்கிட்டு இருக்கு. இந்த யுகத்தில் தேவையான ஒரு விடயம்தான் சத்தியத்தை நாங்கள் தெரிந்து கொள்வது. முக்கியமாக தேவையான விடயம் இது. மனிதர்களுக்கு ஓய்வு இல்லை, மனிதர்களுக்கு நிம்மதி இல்லை, மகிழ்ச்சி இல்லை, மன நிறைவு எங்கேயுமே இல்லை, ஒரு அமைதி இல்லை. அமைதி இல்லாத வாழ்க்கையை மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு. விலங்குகள் கூட, பறவைகள் கூட எவ்வளோ அமைதியாக இருக்குது. தனக்கு தேவையானதை பெற்றுக்கொண்டதன் பிறகு அது எவ்வளோ சாந்தமாக இனிமையாக இருக்குது. ஒரு அணிலை எடுத்துக்கொண்டால், அந்த அணில் பிள்ளை என்பது தனக்கு தேவையான உணவை பெற்றுக்கொண்டு அது சாந்தமாக இருக்குது. அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால்
மரத்தில் மரக்கிளையில் படுத்து அது ஓய்வாக இருக்குது. அந்த ஓய்வு, திருப்தி, மன நிம்மதி இன்றைக்கி மனுஷங்கிட்ட எங்கேயுமே கிடையாது. மனிதன் எல்லா இடத்துலையும் ஓடுறார். அதை பெற்றுக்கொள்ள, இதை அடைய, இதை தன் வசப்படுத்தி கொள்ள என்று ஓடுகிறார், முடிவில்லாமல் ஓடுகிறார். ஓய்வில்லாத வாழ்க்கையை வாழ்கிறார். நிறைவு இல்லாத மன நிம்மதியற்ற துன்பகரமான கொடூரமான வாழ்க்கையை இன்றைக்கு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கொடூரமான வாழ்க்கையிலிருந்து, கொடூரத்திலிருந்து விடுதலை அடையத்தான் நாங்கள் சத்தியம் என்னன்னு தெரிஞ்சு கொள்ளணும். நாங்கள் மனிதனாக பிறந்ததற்கு காரணம் இந்த துஷ்டிகளை கோர்த்துக்கிட்டு மறுபடியும் துன்பத்தில் மூழ்கி துன்பகரமான பயணத்தில் மேற்கொள்வதற்கு கிடையாது. நாங்கள் துன்பத்திலிருந்து விடுதலை அடையணுமா தான் இந்த மனித பிறவியை நாங்கள் இன்றைக்கு எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு மகத்துவமான பிறவி. மகத்துவமான மனித பிறவியில் இருக்கும் நாங்கள் இந்த மகத்துவத்தை தெரிந்து கொள்ளணும். துர்லபங் மனுசத்தங் என்று பகவான் புத்தர் கூறிய அதி துர்லபமானது மனித பிறவியில் நாங்கள் சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேணும், உண்மையை புரிந்து கொள்ள வேணும். மனிதனுக்கு மட்டும்தான் இதை புரிந்து கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும். விலங்குகளுக்கோ பறவைகளுக்கோ மற்ற உயிரினங்களுக்கோ இதை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் மனிதனுக்கு இதை புரிந்து கொள்ளும் ஆற்றல் இருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் செய்யணும், தேடணும். இதுக்கு தகுதி தராதரம் தேவைப்படாது. நீங்கள் எங்கே இருந்தாலும், எந்த துறையில் ஈடுபட்டாலும், நீங்கள் ஏழையாக இருந்தாலும், பணக்காரராக இருந்தாலும், படித்தவராக இருந்தாலும், படிக்காத ஒன்றுமே தெரியாதவராக இருந்தாலும், நீங்கள் மேல் ஜாதி கீழ் ஜாதி எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த மதத்தவராக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த இனத்தவராக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தேவை இன்றைய யுகத்தில் சத்தியம் என்னென்னு தெரிஞ்சு கொள்வது. இதை தெரிந்து கொள்பவர் தான் மன நிம்மதி, நிறைவு, ஓய்வு, இந்த சுதந்திரத்துக்கு வருகிறார். அவருக்குத்தான் உண்மையான சுதந்திரம், ஆனந்தம் கிடைக்கிறது, பேரின்பம் கிடைக்கிறது. இந்த சத்தியத்தை தெரிந்து புரிந்து கொள்பவருக்கு. இது தெரியாத மனிதர்கள் அனைவரும் உலகம் உண்மையினை நம்பி ஓடுகிறார்கள். முடிவில்லாத பயணத்தில் போகிறார்கள். அவர்கள் போவது துன்பத்தை நோக்கியே. பணக்காரர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இந்த உற்பத்தி நிலையங்களை போசனை செய்கிறாங்க. நிறைய சொத்து சுகம் இருக்கிறவங்க நிறைய வர்ணங்களை கண்களுக்கு காட்டி, காதுகளுக்கு இனிமையான சத்தங்களை கொடுத்து, மூக்குக்கு இனிமையான வாசனைகளை வாசனை திரவியங்களை கொடுத்து, நாக்குக்கு இனிமையான சுவைகளை, வேறுபட்ட சுவைகளை அனுபவித்து இதை போசனை செய்து, அதேபோல் இந்த உடம்புக்கு தேவையான அனைத்து போசனைகளையும் செய்கிறார்கள். உடம்புக்கு தேவையான ஸ்பரிசங்களை தேடி தேடி கொடுக்குறாங்க. வெளிநாட்டுகளுக்கு போகிறாங்க தேடி, இந்த உடம்புக்கு ஸ்பரிசங்களை கொடுக்கறதுக்கு, இனிமையான ஸ்பரிசங்களை கொடுத்து இதில் இன்பத்தை அனுபவிக்கிறாங்க. அப்போ இதில் எங்கேயாவது இனிமை, இன்பம் இருக்கிறதா, மகிழ்ச்சி இருக்கிறதா என்று பார்த்தால் எங்கேயுமே கிடையாது. இவர்கள் இருப்பது மனதின் மாயையில், ஆத்ம துஷ்டியில் இவர் இறங்கி பிடித்து கொண்டிருக்கிறார். இவர் போதையில் இருக்கிறார். இதுதான் போதை. இந்த உற்பத்தி நிலையங்களை போஷணை செய்வது என்பது ஒரு போதை. அது தண்ணி அடிக்கிறத விட பெரிய ஒரு போதை தான் இந்த போதை. உற்பத்தி நிலையங்களை போஷணை செய்து இதை மெருகூட்டி வளர்ப்பது என்பது
சூது என்பது ஒரு போதை. அதே போல் இந்த உற்பத்தி நிலையங்களை போஷணை செய்வது என்பது கண்களுக்கு தேவையானதை தேடி தேடி கொடுப்பது என்பது ஒரு போதை. காதுகளுக்கு இனிமையான சத்தங்களை தேடி தேடி கொடுத்து அதில் போஷணை அடைவது என்பது ஒரு போதை. அப்போ இந்த உற்பத்தி நிலையங்களை நாக்குக்கு தேவையான சுவைகளை, வெவ்வேறு சுவைகளை, இனிமையான சுவைகளை தேடி தேடி கொடுக்குறாங்க. அப்போ இது எல்லாத்தையும் செய்வது என்பது ஒரு போதை. இந்த போதைக்கு தான் மனிதன் அடிமையாகி இருக்கிறார். இப்போ இதை தேடி தேடி கொடுக்குறவங்க அனைவரும் போதைக்கு அடிமையாகி இருப்பதை போல இந்த உற்பத்தி நிலையங்கள் என்ற போதைக்கு அடிமையாகி இருக்கிறார்கள். வர்ணம், சத்தம், வாசனை, சுவை, குளிர், உஷ்ணம், இறுக்கமான இந்த தன்மைகளில், மென்மையான இந்த தன்மைகளில் அவர்கள் போஷணை அடைந்து இதை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இதில் எங்கேயுமே இல்லை இன்பம், மகிழ்ச்சி இல்லை, ஆனந்தம் இல்லை. புத்த காலத்திலும் பெரிய பெரிய மகாராஜாக்கள் எல்லாம் இதையெல்லாம் விட்டுட்டு இந்த சத்தியத்தை கைக்கு எடுத்தார்கள். மகாராஜா என்ற ராஜ பதவியையும் விட்டுட்டு சத்தியத்தை தெரிந்து கொண்டவர் ஒரு பதவிகளையும் விட்டுட்டு எளிமையான வாழ்க்கைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியாக துறவரம் சென்று இந்த சத்திய தர்மத்தோடு இணைந்து செயல்பட்டாங்க. அப்போ அவர்கள் அப்படியாப்பட்ட மனிதர்கள் கூட, பெரிய மகாராஜா கூட இதை புரிந்து கொண்டால் இது அனைத்தும் மனதின் மாயை என்பதை புரிந்து கொள்வார், கற்பனை என்பதை புரிந்து கொள்வார். அப்போ அவர் அதில் போஷணை அடைய மாட்டார். அது எல்லாமே எங்களுக்கு துன்பத்தை தான் தருகிறது என்ற சத்தியத்தை உணர முடியும் இந்த சத்திய தர்மத்துக்குள் தான். அப்போ இது தெரியாத மூடர்கள் தான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறாங்க. இதை கேட்கும்போது உங்களுக்கு இதை வலிக்குமா இருக்கும், ஒரு வலி ஏற்படலாம். ஏனென்றால் நீங்கள் ஆத்ம துஷ்டியில் இருக்கீங்க. ஆத்ம துஷ்டியில் இருக்கும்போது இந்த நாங்கள் சொல்லும் இந்த காரியத்தை கேட்கும்போது ஒரு வலி வரலாம். அதுக்கு காரணம்தான் ஆத்ம துஷ்டியில் நாங்கள் மனதின் மாயைக்கு அகப்பட்டு இருக்கிறோம். மனதின் மாயை நாங்கள் அகப்பட்டு இருக்கும்போது இந்த உண்மையை கேட்கும்போது அந்த வலி வரும், கட்டாயமாக வரும். அப்போ இந்த வலி இருப்பது ஆத்ம துஷ்டியில் இருப்பவருக்கு. அப்போ இதை புரிந்து கொள்ள முடியும். அப்போதான் அவருக்கு வழியில் உண்மை இருக்கிறது, இதில் சத்தியம் இருக்கிறது, இந்த தர்ம போதனையில் உண்மை இருக்கிறது என்ற சத்தியத்தை அவரால் புரிந்து கொள்ள முடியும். பகவான் புத்தர் அவர்கள் செய்தது மித்யா துஷ்டிக உம்மந்தக்க பூமியில் மனிதர்களை, இந்த பைத்தியக்காரர்களைப் போல இருக்கும் இந்த மனிதர்களை, துன்பத்தில் மூழ்கி இருக்கும் இந்த மனிதர்களை துன்பத்திலிருந்து விடுதலை அடையச் செய்ததைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் செய்தார்கள். அப்போது எல்லாமே இருந்தது துஷ்டியில். புத்த காலத்தில் ஜட்டில, நிகண்ட, பிராக்மண என்ற மனிதர்கள் இருந்தது மகாபெரும் துஷ்டியில் தான் இருந்தார்கள். இப்போ இன்றைக்கு மனிதர்கள் உலகம் உண்மை என நம்பி அந்த உலகத்தில் நிறைய போஷணைகளை தேடி தேடி போய் கொண்டிருக்கிறாங்க. நிறைய சுற்றுலா பயணங்களை சென்று அதில் வர்ணங்களை காட்டி இது இனிமை, அழகு, இந்த இதில் ஆனந்தம் இருக்கிறது என்ற எல்லா இடத்திலும் தேடி தேடி போயிட்டு இதில் ஆனந்தம் அடைகிறவங்க இன்றைக்கி உலகத்தில் இருப்பதை போல் அந்த காலத்திலையும் இருந்திருக்காங்க. இதே போல் உற்பத்தி நிலைகளை போஷணை செய்து இதில் மகிழ்ச்சி அடைந்தவர்கள். அப்போ இதில் எங்கேயுமே உண்மை கிடையாது என்ற சத்தியத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் புரிய வைத்தார்கள். அப்போது இதை புரிந்து கொண்டவர்கள் தான் அதில் எல்லாத்திலும் இருந்து விடுதலை அடைந்து ஒரு நிலையை அடைந்தார்கள், புத்த நிலையை அடைந்தார்கள், புத்த சுபாவத்துக்குள் வந்தார்கள். அப்போ அவருக்கு எங்கே இருந்தாலும் ஒன்று தான், காட்டில் இருந்தாலும், வீட்டில் இருந்தாலும், ரோட்டில் இருந்தாலும், எங்கே இருந்தாலும் ஒன்று தான். அவர் இருப்பது சாந்தமான இனிமையான சுவையில். அந்த எளிமையான வாழ்க்கை, எளிமையான தன்மை, அங்கே சுதந்திரம் இருக்கிறது, நிரந்தரமான ஆனந்தம் இருக்கிறது.
அமைதி இருக்கிறது. அந்த அமைதிக்கு அளவே கிடையாது. இந்த அமைதி இருப்பது இந்த புத்த சாசனத்தில்தான். புத்த தர்மத்தை புரிந்து கொள்பவரிடத்தில்தான் அமைதி இருக்கும். அந்த வாழ்க்கையில் தடுமாற்றங்கள் கிடையாது. தடுமாற்றம் அற்ற அமைதியான, மென்மையான, இனிமையான வாழ்க்கை இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர்க்குத்தான் இருக்கிறது. அதை தவிர உலகம் உண்மை என நம்பி இந்த உற்பத்தி நிலையங்களை போஷணை செய்யும் மூடர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்களுக்கு, இதை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு, இதை கேட்காதவருக்கு இருப்பது துன்பம் மட்டுமே. அவர் ஏதாவது செய்து எப்படியாவது தான் முன்னுக்கு வரணும், தான் சம்பாதிக்கணும், நிறைய அனுபவிக்கணும், நிறைய சேர்த்து கொள்ளணும் அப்படின்ற துஷ்டியில் தான் இன்றைக்கு மனிதர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. ஒரு ஏழையிலிருந்து பணக்காரரை என்ற கீழேருந்து மேலேருந்து பார்க்கும்போது எல்லா மனிதர்களும் இதில் தான் இருக்கிறாங்க. படித்தவரும் படிக்காதவரும் இதில் தான் இருக்கிறார். நல்லவர் கெட்டவர் என்று எடுத்து பார்த்தா, நல்லவரும் ஏதோ ஒரு வழியில் அவர் சேர்த்துக்கொள்ளத்தான் பார்க்குறாரு, கெட்டவரும் ஏதோ ஒரு வழியில் அதை சேர்த்துக்கொள்ளத்தான் பார்க்குறாரு. இப்போ எல்லா இடத்திலும் இந்த துஷ்டிகள் தான் இருக்கிறது. நல்லவர் ஏதாவது நல்லது செஞ்சு சரி அவர் முன்னேறணும், போஷணை அடையணும் அப்படின்ற நோக்கத்தில் இருக்கிறார். கெட்டவரும் ஏதாவது பிழையான வழிகளில் சரி அவர் முன்னுக்கு வரணும், மற்றவரை கொன்று சரி அதை தான் அனுபவிக்கணும் அப்படின்ற திருஷ்டியில் தான் இன்றைக்கு மனிதர்கள் வாழ்கிறார்கள். அப்போ இது மற்ற உயிரினங்களுக்கு இது எல்லாமே கிடையாது. மற்ற உயிரினங்கள் என்பது தனக்கு தேவை எதுவோ அதை மட்டும் செய்து கொண்டு தேவையானதை பெற்றுக்கொண்டு சாந்தமான இனிமையான சுவையில் இருக்கிறது. இந்த பறவைகளைப் போல பறவைகள் காலையில் இரை தேட வெளிக்கிடும். கூட்டிலிருந்து வெளிக்கிட்டு தனக்கு தேவையான இரைகளை பெற்றுக்கொண்டு, அதே போல் தன் குஞ்சுகளுக்கு தேவையான இரைகளையும் பெற்று கொண்டாந்து அதுகளுக்கு கொடுத்து தனக்கும் தேவையானதை பெற்றுக்கொண்டு அது இருப்பது சாந்தமான இனிமையான சுவையில் சுதந்திரமாக இருக்குது. அதுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா? பறவைக்கு ஏதும் பிரச்சனை கிடையாது. அதை பெற்றுக்கொள்ள, இதை அடைய, அதை தன் வசப்படுத்தி கொள்ள என்று போட்டி, பொறாமை, பழி வாங்கல், பொய் சொல்லி, கப்படித்தனம் செஞ்சு, வஞ்சகம் பண்ணி ஏதாவது அப்படி ஒரு துஷ்டி இந்த பறவைக்கு இருக்குதா? அப்படி ஒன்று அந்த பறவைக்கு கிடையாது. அந்த பறவை இருப்பது எளிமையான இனிமையான வாழ்க்கையில். அந்த எளிமை, இனிமை, மகிழ்ச்சி, ஆனந்தம், அமைதி தான் மனிதனுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இல்லை. எங்கே பார்த்தாலும் துஷ்டி, எதை எடுத்து பார்த்தாலும் துஷ்டி. எந்த மதத்தவரை எடுத்து பார்த்தாலும் அவர் இருப்பது துஷ்டியில். இந்துக்களை பிரச்சனை அதிகம், மன நிம்மதியை பெற்றுக்கொள்ள கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போனவங்க அங்கே மன நிம்மதி அமைதியை அடைந்தார்கள் என்று பார்த்தால் அங்கே அதைவிட அவர்களுக்கு பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கும். ஏன்னா அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணுன்ட்டு அவர் பெரிய லிஸ்ட் ஒன்று கொடுப்பார். அப்போ அதுக்கு அவர் வீட்டிலேயே இருக்கலாமே. அப்போ அவருடைய பிரச்சனை கொஞ்சம் சரி, அவர் மன அமைதி அங்கே இருந்திருக்குமே. அப்போ அங்கே நிம்மதியை தேடி போன, அமைதியை தேடி போன மனிதனுக்கு இன்னும் பிரச்சனைகள் அதிகம். இதே போலத்தான் எல்லா இடத்திலும் இதைத்தான், எல்லா மதத்தவரும் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ எங்கேயாவது திருப்தி இருக்குதா, மன நிம்மதி, நிறைவு இருக்கிறதா என்று பார்த்தால் எங்கேயுமே கிடையாது. மனிதன் இருப்பது துஷ்டியில். துஷ்டி இதுதான் துஷ்டி, ஆத்ம துஷ்டி, இதுதான் சக்காய துஷ்டி, இதுதான் மித்யா துஷ்டி. மித்யா துஷ்டி என்றால் பிழையானதை உண்மை என நம்பிக்கொண்டிருப்பது தான் மித்யா துஷ்டி. இங்கே எங்கேயும் உண்மை கிடையாது, எல்லாமே இருப்பது பிழை. பிழை என்றால் நாங்கள் இருக்கும் துஷ்டி, அனைத்து துஷ்டிகளும் பிழை. உலகம் உண்மை என நம்பும்
மனிதன் அத்தனை பேரும் இருப்பது துஷ்டியில். ஏனென்றால் அது எங்கேயும் இருப்பது கிடையாது. பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் நினைப்பது எங்கேயுமே கிடையாது, நீங்கள் நினைப்பது எங்கேயுமே இல்லை. அப்போ இந்த தத்துவத்தை தெரிந்து கொள்கிறவர் அப்போ உலகத்திலிருந்து தான் விடுதலை அடைவார். இதை தெரிந்து கொள்ளாதவர் அப்போ உலகம் உண்மையில நம்பிக்கொண்டு இருக்கிறார். இப்போ நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம், இன்றைக்கி உலகம் இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படின்ற திருஷ்டியில் தானே இருக்கிறோம். யார் இல்லைன்னு சொல்ல முடியும்? சத்தியத்தை தெரிந்து புரிந்து கொண்டவருக்கு தான் இதை உண்மையின் அவர் பிரத்யக்ஷம் அடைந்த நிலைக்கு வருபவர் இவர் தான், சத்தியத்தை தெரிந்து புரிந்து கொள்பவர். அது வரைக்கும் இந்த உலகம் உண்மை என நம்பிக்கொண்டு தான் எல்லா மனிதர்களும் இருக்கிறாங்க. அப்போ அவர்கள் எல்லாமே இருப்பது திருஷ்டியில், எல்லாமே இருப்பது கற்பனையில். அவர்கள் எல்லாமே மூடர்களாக மூடத்தனத்தில் மூழ்கி இருக்கிறார்கள். இப்போ இதில் இன்றைக்கி மெடிடேஷன் தெரப்பியை செய்து கொண்டிருக்கிறாங்க. இன்னும் சில பேர் சமத்த தியானங்களை மேற்கொண்டு மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அதில் ஆனந்தத்தில் மூழ்கி இருக்கிறார்கள். அதில் பரவச நிலையில் இருக்கிறாங்க. அப்போ இதுதான் மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம், உலகத்திலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் என்று நினைத்து கொண்டு சொல்லும் மனிதர்கள் இன்றைக்கி ஏராளமான குருமார்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. இந்தியாவிலெல்லாம் எடுத்து பார்த்தால் இது அதிகமான துஷ்டியாக இருக்குது. இன்றைக்கி எல்லா துஷ்டியையும் விட இது பெரிய துஷ்டியாக இருக்குது. அப்போ அந்த மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டிருப்பதனால மெடிடேஷன் தெரப்பியினூடாக இங்கே ஆனந்தத்தில் இருக்கிறார் அவர். ஒரு அமைதி இருக்கிறது, ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. ஆனால் அதுவும் நிரந்தரமானது கிடையாது. அதுவும் மனதின் மாயைக்குள்ளே இருக்குது. மனதின் மாயையை புரிந்து கொள்ளாத வரைக்கும் மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டிருப்பதனால அது பலன் அடைய முடியாது, அதில் பலன் கிடையாது. மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டிருப்பதனால மகிழ்ச்சி இருக்கிறது, ஆனந்தம் இருக்கிறது, ஒரு அமைதி இருக்கிறது. ஆனால் அது நிரந்தரம் கிடையாது. நாங்கள் ஆசை கோபம் மாயிலிருந்து விடுதலை அடையலை. நாங்கள் ராகதேச மோகம் என்ற இந்த மனதில் எரிந்து கொண்டது தீயிலிருந்து விடுதலை அடையாத வரைக்கும் நாங்கள் மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு மூழ்கி இருப்பதனால, பரவச நிலையில் இருப்பதனால நாங்கள் பிரச்சனையிலிருந்து வெளியே வரலை, பிரச்சனைகளிலிருந்து நாங்கள் விடுதலை அடையலை. அப்போ இது தெரியாதவர்கள், சத்தியம் தெரியாதவர்களுக்கு இது புரியாது. பகவான் புத்தர் கூறியது தான் மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்பவர் மனதின் மாயையை புரிந்து கொள்வார். மனதின் மாயையிலிருந்து விடுதலை அடையும் வழியில் அவர் பயணம் செய்து மனதின் மாயையிலிருந்து ஆத்ம துஷ்டி ஆத்ம சமிக்கையிலிருந்து விடுதலை அடைந்தவர் இந்த சாந்தமான இனிமையான சுவைக்கு வருகிறார். அப்போ அதுதான் நிரந்தரமான இனிமை, நிரந்தரமான இன்பம், நிரந்தரமான ஆனந்தம், இந்த அமைதி, பேரின்பம் எல்லாமே இங்கே தான் இருக்கிறது. மனம் உருவான விதம் பற்றி கொள்பவருக்கு தான் இதை புரிந்து கொள்ள முடியும். இது பிரத்யக்ஷம் அடைவது இவருக்குத்தான். அப்போ மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டிருப்பதனால அவர் மனம் உருவான விதம் பற்றி அவருக்கு தெரியாது. அவர் மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அது மூழ்கி இருப்பார். அப்போ அதில் அவர் பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துட்டாரா? அவருக்கு பிரச்சனையிலேருந்து தீர்வு கிடைச்சிருச்சா? கிடைக்கல. அவருக்கு தீர்வு கிடைக்கல. அது என்றைக்குமே கிடைக்க போவதும் கிடையாது. அவர் பிரச்சனையிலிருந்து விடுபடவும் இல்லை. அவர் இருப்பது ஏதோ அந்த ததங்க பிரகான என்கிற மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு மூழ்கியிருப்பதனால ததங்க பிரகான என்கிற பந்தை தண்ணீருக்குள் அழுத்தி பிடித்து கொண்டிருந்தால் அது தண்ணீருக்குள்ளே இருக்கும். நாங்கள் பிடிச்சிக்கிட்டு தானே இருக்கிறோம், அதனால் இருக்கும். அதையும் விட்டுட்டோம் சொன்னால், கையை விட்டுட்டோம் நாங்கள் பந்தை, அப்போ தண்ணீருக்கு மேலே பந்து திரும்ப மறுபடி வந்துடும். இப்போ இதே போல தான் இந்த சமத்த தியானத்தை மெடிடேஷன் தெரப்பியை செய்யும் இந்த மனிதர் மூழ்கி இருக்கிறார். அந்த மனதை ஒரு நிலைக்குள் வைத்துக்கொண்டு
மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அதில் மூழ்கி இருக்கிறார். இதுதான் ஆனந்தம், இதுதான் உலகத்திலிருந்து பிரபஞ்சத்தோடு இணைந்த சுபாவம் என்று. இப்போ இதைத்தான் புத்தர் சொன்னார், இதைத்தான் செய்தார், இந்த நிலையில் தான் புத்தர் இருந்தார் என்று போதனை செய்யும் மூடர்கள் தான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறாங்க. இப்போ இவர்களுக்கு இது புரியாது, மனம் உருவான விதம் பற்றி தெரியாது இவர்களுக்கு. அப்படி ஒரு கதையே இவர்களுக்கு கேள்விப்படவே இல்லை, இவர்களுக்கு என்னன்னே தெரியாதது. அப்போ இவர்களுக்கு புரியுமா சத்தியம் என்னன்னு? அப்போ இதுதான் இந்த மெடிடேஷன் தான் சத்தியம், மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டிருப்பது தான் சத்தியம், இதுதான் பிரபஞ்சத்தை அடைந்த நிலை என்ற இந்த நிலையில் மூழ்கி இருப்பவர் இதை தான் சத்தியம் என்று நம்பிக்கொண்டு இதில் மூழ்கி இருக்கிறார். அப்போ அவருடைய பிறப்பு இறப்பு பயணம் முடிவடைந்து விட்டதா? இல்லை, அவருடைய பிறப்பு இறப்பு பயணம் அந்த தண்ணீருக்குள் அழுத்தி பிடித்து கொண்டிருப்பதைப் போல தற்காலிகமாக அவரை அமுக்கி வச்சுக்கிட்டு இருக்காரு. அதில் தான் நான் இந்த உலகத்திலிருந்து விடுதலை அடைந்து விட்டேன், பிரபஞ்சத்தோடு இணைந்து விட்டேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் ஆத்ம துஷ்டியில் தான் இருக்கிறாரு. அவர் ஆத்ம துஷ்டியிலிருந்து விடுதலை அடையலை என்பது அவருக்கு தெரியாது. அவர் இருப்பது கற்பனையில் என்பது அவருக்கு தெரியாது. மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு மூழ்கியிருப்பதனால் யாரும் உலகத்திலிருந்து விடுதலை அடைய முடியாது, மரணத்திலிருந்து விடுதலை அடைய முடியாது. பகவான் புத்தர் அவர்கள் படிக்க சமுப்பாதை என்ற இந்த சத்திய மனம் உருவான விதம் பற்றி தான் கயாசிசி போதி மூலையில் ஒரு தேடுதலை விமர்சனத்தை செய்தார்கள். அந்த விமர்சனம்தான் விதர்சனா தியானம். இந்த விதர்சனா தியானம் என்பது மனம் உருவான விதம் பற்றி ஒரு ஆழ்ந்த சிந்தனை, ஒரு தேடுதல், ஒரு விமர்சனத்தை செய்வது தான் விதர்சனா தியானம். அப்போ இதுதான் இன்றைக்கு உலகத்தில் எங்கேயுமே இல்லை, யாருக்குமே தெரியாதது இந்த விதர்சனா தியானம் என்றால் என்னன்றது தான். அப்போ இந்த விதர்சனா தியானம் என்பது ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு கைகளை வைத்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டு மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு மூழ்கி இருப்பது கிடையாது. மனம் உருவான விதம் பற்றி தேடுதலை செய்யும் ஒரு அதிகாம்பிரமான ஒரு தேடுதலை செய்யக்கூடிய ஒரு புத்தியால் ஒரு விமர்சனத்தை செய்யக்கூடியது தான் விதர்சனா தியானம். அப்போ இது ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்ட செய்கிறது கிடையாது. மனம் உருவான விதம் பற்றி இந்த சத்திய தர்மத்தோடு இணைந்து நாங்கள் இதை கேட்பவருக்கு இதை புரிய வரும். அப்போ இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் செய்தார்கள் கயாசிசி போதி மூலையில். அப்போ இதை சுயமாகத்தான் இதை செய்ததன் காரணமாக இந்த சுயமாக இதை செய்து இதை புரிந்து கொண்டு இதை பிரத்யக்ஷம் அடைந்தது தான் சம்மா சம்புத்த என்ற சுபாவத்தை அடைந்தார்கள் பகவான் புத்தர் அவர்கள். அப்போ இந்த சத்திய தர்மத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்தார்கள். மனம் உருவான விதம் பற்றி சத்திய ஞானம், கிருத்திய ஞானம், கிருத்தக் ஞானம் என்று இது 3 வகைப்படுகிறது. சத்திய ஞானம்தான் மனம் உருவான விதம். அப்போ மனம் உருவான விதம் பற்றி கூறுகையில் அவர் இதை தெரிந்து கொள்பவர் சத்திய ஞானம் அடைகிறார். சத்திய தர்மத்தை தெரிந்து கொள்பவர் சத்திய ஞானம் அடைகிறார். சத்திய ஞானத்தில் அவர் விழித்து கொண்டு கிருத்திய ஞானம் வழியாக அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. மனதின் மீளும் வழியில் அவர் பயணம் செய்கிறார். கிருத்திய ஞானத்தில் பயணம் செய்து கிருத்தக் ஞானத்தை அடைகிறார். அதாவது மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொண்ட ஆரியர் மனதின் மாயிலிருந்து விடுதலை அடையும் வழியில் அவர் பயணம் செய்கிறார். சத்திய ஞானம் அடைந்தவர் கிருத்திய ஞானம் வழியாக பயணம் செய்து கிருத்தக் ஞானம் அடைகிறார். அவர் உணர்வில் விழித்து கொண்டவர், சத்திய ஞானத்தோடு இணைந்தவர் உணர்வுக்குள் தான் விழித்து கொள்கிறார். அந்த உணர்வின் வழியாகத்தான் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. அதுதான் கிருத்திய ஞானம், மனதின் மாயிலிருந்து விடுதலை அடையும் வழி. அந்த வழியில் பயணம் செய்து 3 உலகத்தையும் வென்று உணர்வு அற்ற சுபாவத்தை அடைகிறார். அந்த உணர்வு அற்ற அதிர்வு அற்ற நிலையில்தான் நிர்வாணம் அடையும் நிலை இங்கே தான் இருக்கிறது. அதிர்வு அற்ற நிலை, இந்த உணர்வு அற்ற நிலை, இந்த உணர்வு அற்ற அதிர்வு அற்ற நிலைதான் நிர்வாணம். அப்போ அந்த நிர்வாணம் என்பது தான் புத்த சுபாவம். அந்த புத்த சுபாவத்துக்குள் விழித்து கொள்பவர் சத்திய ஞானம், கிருத்திய ஞானம், கிருத்தக் ஞானம் என்ற 3 முறைகளிலும் இவர் இந்த பயணத்தை மேற்கொண்டு நடைமுறைப்படுத்தி இதை கையாண்டு பிரத்யக்ஷம் அடைந்த நிலையில் அவர் புத்த சுபாவத்தை அடைகிறார்.
அப்போதான் விமுக்தி சாரா என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். விமுக்தி சாரா என்பது விமுக்தி அடைந்த சுபாவம், இந்த உலகத்திலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம். இப்போ இந்த தர்மத்தோடு இணைந்து கொண்ட சுபாவம். அந்த பிறந்தபோது பிஞ்சு குழந்தையின் மனது பிரபாஸ்பரமாக இருந்தது. பிரபாஸ்பரமான அந்த ஒளி அங்கே இருந்தது. அந்த ஒளி இந்த புத்த சுபாவத்துக்குள் இருக்கிறது. அந்த பிறந்த பிஞ்சு குழந்தையின் மனம் ஒளியை வீசத் தொடங்கி இருந்தது. ஒளி வீசிக்கொண்டிருந்தது. ஏனென்றால் அந்த மனதுக்குள் எந்த ஒரு எண்ணமும் இருக்கலை. நல்லது கெட்டது, இன்பம் துன்பம், லாபம் நஷ்டம், புகழ்ச்சி இகழ்ச்சி, விருப்பு வெறுப்பு, இது ஏதாவது அந்த பிஞ்சு குழந்தையின் மனதில் இருந்ததா? பிஞ்சு குழந்தையின் மனதில் அப்படி எதுவுமே இருக்கலை, ஒன்றுமே இருக்கலை. தூய்மையான நிலை தான் பிரபாஸ்பரமான நிலை. அப்போ அந்த தூய்மையான பிரபாஸ்பர நிலைதான் புத்த நிலை. அந்த பிஞ்சு குழந்தையின் சுபாவத்துக்குள் புத்த சுபாவத்துக்குள் விழித்து கொள்ளும்போது புத்த சுபாவத்தை அடைபவர் அந்த பிஞ்சு குழந்தையின் தன்மைக்கு வருகிறார். அப்போ இது புரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம். சங்கித்தே நிப்பிதாய, இது புரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம். பிறந்த குழந்தைக்கு ஏதுமில்லை. ஆனால் இந்த புத்த சுபாவத்தை அடைத்த ஸ்ராவக புத்தருக்கு எல்லாமே இல்லாமல் போகலை, எதுவும் இல்லாமல் போகலை. அதான் கண்களுக்கு தெரிவது வழக்கம் போல தெரியும், காதுக்கு கேட்பது வழக்கம் போல கேட்கும், மூக்குக்கு உணர்வது வழக்கம் போல உணரக்கூடியதாக இருக்கும், நாக்குக்கு உணரும் சுவை என்பது உணரக்கூடியதாக இருக்கும், உடம்புக்கு உணரும் உஷ்ணம் குளிர் இறுக்கமான பாரமான அந்த தன்மைகள் அனைத்தும் உணரக்கூடியது தான். அப்போ இதிலிருந்து எதுவுமே இல்லாமல் போகலை. ஆனால் இவரை புரிந்து பிரத்யக்ஷம் அடைந்த நிலையில் அவர் அங்கிருந்து விடுதலை அடைந்த சுபாவம். அப்போ எல்லா துஷ்டிகளிலிருந்தும் விடுதலை அடைந்த சுபாவத்தில் புத்த சுபாவம் இங்கே தான் இருக்கிறது. ஆனால் புத்த சுபாவத்துக்குள் எதுவுமே இல்லாமல் போகலை. எல்லாமே இருக்கும், எல்லாமே தெரியும், எல்லாமே கேட்கும், எல்லாத்தையும் உணரக்கூடியதாக இருக்கும். ஆனால் எதற்கும் அவர் அந்த அதிர்வு அற்ற நிலையில், எதற்குமே அதிர்வு என்பது கிடையாது. அதிர்வு இல்லாத சுபாவம்தான் புத்த சுபாவம். அதிர்வு அற்ற சுபாவம் புத்த சுபாவம். அந்த அதிர்வு இல்லாத புத்த சுபாவத்தை அவர் அடையும் போது, அவர் அந்த நிலையில் புத்த சுபாவத்துக்குள் விழித்து கொள்ளும் போது உலகத்திலிருந்து விடுதலை அடைகிறார். 3 உலகத்திலிருந்தும் விடுதலை அடைந்தவர் சம்மா சம்புத்த அவர்கள். அப்போ அந்த சத்தியத்தை கேட்பவர், இதை கேட்டு பிரத்யக்ஷம் இது வழியாக பயணம் செய்து 3 முறைகளிலும் கையாண்டதை பிரத்யக்ஷம் அடைந்த போது அவர் ஸ்ராவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைகிறார். அவர் உலகத்திலிருந்து விடுதலை அடைகிறார். 3 உலகத்திலிருந்தும் அவர் விடுதலை அடைகிறார். காம பூமி, ரூப பூமி, அரூப பூமி என்ற 3 பூமிகளிலிருந்தும் விடுதலை அடைந்து ஸ்ராவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைகிறார். அப்போ இது தெரிந்து கொள்பவர் ஏதான் சாந்தாங் ஏதாம் பனீதாங் எதிதான் சப்ப சங்கார சமத்தோ என்ற இந்த சாந்தமான இனிமையான சுவையை, அனைத்து எண்ணங்களும் மனதின் மாயை, அனைத்து எண்ணங்களும் கற்பனை, அனைத்து எண்ணங்களும் பொய்யானது, அனைத்து எண்ணங்களும் உண்மை கிடையாது, அனைத்து எண்ணங்களும் பாவகரமானது, அனைத்து எண்ணங்களும் பாவகரமானது, இங்கே புண்ணியம் என்று எதுவும் கிடையாது. அசோக அதிராஜ்ய மகாராஜாவும் 84,000 வேறு விகாரைகளை அமைத்தார்கள். அப்போ அவர் செய்தது எவ்வளோ பெரிய புண்ணிய காரியம் இந்த சமூகத்திலிருந்து எடுத்து பார்த்தால். ஆனால் பகவான் புத்தர் கூறுகிறார்கள், அங்கே புண்ணியம் என்பது ஒன்று கிடையாது. ஏனென்றால் அவர் இருப்பது மனதின் மாயில தான் இருந்தார். இப்போ மனதின் மாயில இருந்து கொண்டு எவர் எந்த புண்ணிய காரியம் என்று நினைத்து கொண்டு செய்தாலும் இத பிக்கவே பிக்கு இந்த புத்த சாசனத்தில் அது புண்ணியமாகாது. புண்ணியம் என்பது மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைந்து துஷ்டி ஆத்ம சமிக்கையிலிருந்து விடுதலை அடைந்து கற்பனையிலிருந்து விடுதலை அடைந்து இந்த சத்திய ஞானத்தோடு இணைந்து கொள்பவர் தான் புண்ணியத்துக்கு வருகிறார். இதுதான் குசலை என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். அந்த குசலை என்கிற உணர்வுக்குள் விழித்து கொள்வதுதான் புண்ணியம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போது மல்லிகா தேவி பகவான் புத்தருக்கு கொடுத்த அசிதீசி மகாதானம் என்பது இந்த புத்த சாசனத்தில் வேறு யாருக்குமே செய்ய முடியாத ஒரு காரியம், செய்ய இயலாத ஒரு விடயம். அந்த அசிதீசி தானத்தை கொடுத்த மல்லிகா தேவியும் போனது துன்பத்துக்கே.
ஏனென்றால் அவர் உலகம் உண்மை என நம்பிக்கொண்டிருந்தவர். அவர் சத்தியத்துக்கு வரல. அவர் சத்திய தர்மத்தை கேட்டதை தெரிந்து புரிந்து கொள்ளாத வரைக்கும், நாங்கள் மனதின் மாயையை புரிந்து கொள்ளாத வரைக்கும், மனதின் மாயிலிருந்து விடுதலை அடையும் வழியில் செல்லாத வரைக்கும் நாங்கள் இருப்பது மனதின் மாயையில். மனதின் மாயையில் இருந்து கொண்டு எவ்வளவு பெரிய தானத்தை, தர்மத்தை, புண்ணியத்தை செய்தாலும் அதில் எந்த பலனும் இல்லை. அவர் செல்வது துன்பத்துக்கே. அவருக்கு மிஞ்சுவது துன்பம் மட்டுமே. அப்போ இந்த புத்த சாசனத்தில் புண்ணியம் என்பது சத்திய ஞானத்தில் விழித்து கொள்வது, சத்திய ஞானம் அடைவது தான் புண்ணியம். அப்போ சத்திய ஞானம் அடைந்தவர் நிச்சயமா அவர் நிர்வாணம் அடைவார் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அதாவது நியத சம்போதி பராயண என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போ நியத சம்போதி பராயண என்பது நிச்சயமாக அவர் நிர்வாணம் அடைவார். அவர் மீண்டும் உலகம் உண்மை என நம்பி மூடரை போல பைத்தியக்காரரை போல அவர் மனதின் மாயைக்கு அகப்பட்டு போக மாட்டார். அவர் மனதின் மாயை என்ன என்று தெரிந்து கொண்டவர், காம பூமியிலிருந்து விடுதலை அடைந்தவர் தான் சத்திய ஞானம் அடைந்தவர். அப்போ வெளி உலகம் அவருக்கு உண்மை கிடையாது. அப்போ இன்றைய மனிதர்கள் வாழும் உலகம் உண்மையாக இருக்கிறது, நிச்சயமாக இருக்குது. ஏன் இந்த கண்ணுக்கு தெரியுது, இந்த காதுக்கு கேட்குது, இந்த வாசனையை நாங்கள் உணர்கிறோம், இந்த மூக்குக்கு நாக்குக்கு இந்த சுவையை அருந்துகிறோம், சாப்பிட்றோம், இந்த உடம்புக்கு குளிர் இருக்குது, உஷ்ணம் இருக்குது, இறுக்கமான இந்த தன்மைகள் எல்லாமே இருக்குதே அப்படின்னு சொல்லி சொல்கிற மனிதர்கள் அனைவரும் இருப்பது கற்பனையில். ஏனென்றால் இந்த உற்பத்தி நிலையங்களால் உருவாக்கப்பட்டது எங்கேயுமே இல்லை. கண்களுக்கு தெரிவது வெறும் வர்ணம் வல்லது வடிவம், காதுக்கு கேட்பது ஒரு சத்தம், மூக்குக்கு உணர்வது வாசனை மற்றும் துர்நாற்றம், நாக்குக்கு உணர்வது சுவை, உடம்புக்கு உணர்வது குளிர் உஷ்ணம் இறுக்கமான தன்மை, இவைகளை. அப்போது இது வெளியில் இருக்கிறதா? அந்த உற்பத்தி நிலையங்கள் செயலிழந்து விட்டால், கண் தெரியலைன்னா அவருக்கு வர்ணலோகம் இருக்கிறதா? காது கேட்கலன்னு சொன்னால் அவருக்கு சத்த லோகம் வெளியில் இருக்கிறதா? மூக்குகளை வாசனை துர்நாற்றத்தை உணர முடியலைன்னா அப்போ வாசனை மற்றும் துர்நாற்றம் என்ற உலகம் வெளியில் அவருக்கு இருக்கிறதா? நாக்குக்கு சுவையை உணர முடியலை, அப்போ அது நாக்குன்ற உற்பத்தி நிலையம் செயலிழந்து விட்டது ஏதோ ஒரு வழியில். அப்போ இது சுவை என்ற உலகம் வெளியில் இருக்கிறதா? அப்போ உடம்பும் இதே போல் மறுத்து விட்டது, செயல் இழந்து விட்டது. இதே டெக் பாடி என்று சொல்லுவோமே, மூச்சு நின்றுச்சுன்னு சொன்னால் இது டெக் பாடி தானே. அப்போ இந்த உடம்புக்கு உலகம் இருக்கிறதா? அப்போ இந்த உற்பத்தி நிலையங்களால் உருவாக்கப்பட்டதை தான் நாங்கள் வெளியில் இருக்கிறது என்று சொல்லி கொண்டிருக்கிறோம், நினைத்து கொண்டிருக்கிறோம், பிடித்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த பிடிப்பு தான் ஆத்ம துஷ்டி. இந்த ஆத்ம துஷ்டியில் தான் அப்போ உலகம் இருக்கிறது என்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் கற்பனை, இதுதான் மூடத்தனம், இதுதான் பைத்தியக்காரன் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். இந்த பைத்தியக்காரத்தனத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண் இருந்தும் குருடர்களாக, காது இருந்தும் செவிடர்களாக வாழும் மூடத்தனமான மனிதர்கள் தான் இன்றைய உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ இந்த சத்தியத்தை கேட்பவருக்கு இதை நன்றாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த சத்தியத்தை கைக்கு எடுத்தார்னு சொன்னால், சத்திய தர்மத்தோடு அவர் இணைந்து செயல்பட தொடங்கினார் என்றால், அவர் எல்லா துஷ்டிகளிலிருந்தும் விடுதலை அடைந்து, உலகத்திலிருந்து விடுதலை அடைந்து சம்மா திருஷ்டிக்கு வருவார். சம்மா திருஷ்டி என்பது தான் சத்திய ஞானம். சம்மா திருஷ்டிக்கு வந்தவருக்குத்தான் சம்மா திருஷ்டி, சம்மா சங்கப்ப, சம்மா வாச்சா, சம்மா ஆஜீவ, சம்மா சங்கப்ப, சம்மா வாயாம, சம்மா சதி, சம்மா சமாதி என்ற இந்த 8 வழி பாதை இங்கே தான் அவருக்கு திறக்கப்படுகிறது. அப்போ இந்த 8 வழி பாதை என்பது தான் கிருத்திய ஞானம். சத்திய ஞானம் என்பது தான் சம்மா திட்டி. சம்மா திட்டிக்கு வந்தவருக்கு தான் அப்போ இந்த 8 வழி பாதை திறக்கப்படுகிறது. அதுதான் கிருத்திய ஞானம். இந்த வழியாகத்தான் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்பட்டு கடைசியாக உணர்வு அற்ற நிலையில் சம்மா ஞானம் என்ற நிலையில் சம்மா விமுக்தியை அடைகிறார். அப்போ சம்மா ஞானம் என்ற நிலையில் அவர் சம்மா விமுக்தியை அடைகிறார். விமுக்தி சாரா என்ற
விடுதலை அடைந்த சுபாவம், உலகத்திலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம், 3 உலகத்தையும் வென்ற சுபாவம், மரணத்திலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம். மரணிப்பதற்கு இங்கே ஒருத்தர் கிடையாது. மரணிப்பதற்கு மரணம் மரணிப்பதற்கு அவருக்கு உலகம் ஒன்று இல்லை. பிறப்பதற்கு உலகம் இருக்கும் வரை எங்களுக்கு மரணம் இருக்கிறது. பிறப்பதற்கு உலகம் இல்லை என்றால், உலகத்தை வென்று விற்றோம் என்றால், அப்போது பிறப்பதற்கு உலகம் ஒன்று இல்லை. அப்போ மரணிப்பதற்கு இங்கே ஒருத்தர் இல்லை. அப்போ இந்த புத்த சுபாவத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த உலகத்துக்கு போதனை செய்தார்கள். அப்போ இது அதிகாம்பிரமான பரம சத்தியம். பரம சத்தியம் இது அதிகாம்பிரம். இந்த காம்பிரமான பரம சத்தியம் என்பது ஆத்ம கோணத்தில் இதை பார்த்தால் எங்களுக்கு புரியாது. இது அனாத்ம கோணத்தில் பார்க்க வேண்டும். ஆத்ம துஷ்டியில் இருந்து கொண்டு இது 10ஓடு 11ஆக இதை நாங்கள் பார்க்க போனால் இது எங்களுக்கு புரியாது. நாங்கள் சேமித்து கொண்டது எல்லாத்தையும் கைவிட்டுட்டு, பிடித்து கொண்டது எல்லாத்தையும் கைவிட்டுட்டு, இதை நாங்கள் கைக்கு எடுத்து பார்க்கணும். இதை வேறு விதமாக பார்க்கணும். அனாத்ம கோணத்தில் பார்க்கணும். அனாத்ம கோணத்தில் பார்ப்பவருக்கு இதை புரிய வரும். அவர்தான் மனித பிறவியில் மகத்துவத்தை அடைபவர். மனிதனாக பிறந்ததில் இந்த பிறப்பு இறப்பு என்ற பயணத்திலிருந்து விடுதலை அடையும் வழியை புரிந்து கொள்ளத்தான் மனிதனாக பிறந்திருக்கிறோம் என்ற மனித பிறவியின் மகத்துவத்தை அவரால் தான் புரிந்து கொள்ள முடியும். அப்போ மனிதன் பிறவியில் அவர் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு சாந்தமான இனிமையான சுவையில் நிர்வாணம் அடைந்து மறுபடியும் அவர் பிறப்பு இறப்பு என்ற விடுதலை அடைந்த சுபாவத்தை அடைகிறார். அவருக்கு பிறப்பதற்கு உலகம் ஒன்று இல்லை. அவர் என்ற துஷ்டியிலும் அவர் விடுதலை அடைந்தவர். அப்போ இதுதான் புத்த சுபாவம். இந்த புத்த சுபாவத்தை அடைய இந்த சத்திய தர்மம் உங்களுக்கு துணையாக இருக்கும். திருவன் சரணை.